துபாய் தொழிலதிபரை கோவையில் கொலை செய்து கரூர் மாவட்டத்தில் கொல்லப்பட்ட தொழிலதிபரின் உடலை மீண்டும் தோண்டி எடுத்து மறு பிரேத பரிசோதனை செய்யப்பட இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம். குருசாமி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் சிகாமணி. இவர் கடந்த 22ஆம் தேதி விமானம் மூலம் அங்குள்ள சாரதா என்ற பெண்ணுடன் சேர்ந்து கோவை வந்திருந்த நிலையில் கோவையில் வைத்து தொழிலதிபர் சிகாமணியை சாரதா கொலை செய்தார். பின்னர் அவரை கொலை செய்த சிகாமணியின் உடலை கரூர் மாவட்டம் பரமத்தி அருகே உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் வீசிவிட்டு மீண்டும் அவர் துபாய் சென்று விட்டார். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து பிரேமடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இறந்தது தொழிலதிபர் சிகாமணி என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட பீலமேடு போலீசார் கொலை செய்த சாரதாவினுடைய தந்தை தியாகராஜன், அவரது சித்தி கோமதி உட்பட 5 பேரை நேற்றைய தினம் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட 5 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். இந்த நிலையில் இவரது சிகாமணியின் உடல் கரூர் மாவட்டத்தில் அடையாளம் தெரியாத பிணம் என வகைப்படுத்தப்பட்டு பிரேத பரிசோதனை செய்து அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் அங்கு இருக்கிற மாநகராட்சியினுடைய மயானத்தில் அடக்கம் செய்திருந்தார்கள். இந்நிலையில் இன்றைய தினம் அந்த உடலை தோண்டி எடுத்து மீண்டும் பிரேத பரிசோதனை செய்வதற்கு தற்போது காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கின்றனர். இன்றைய தினம் சிகாமணியின் உடலானது கரூர் மாவட்டத்தில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த உடல் தோண்டி எடுக்கப்படுகிறது. இதனிடையே சாரதா துபாய்க்கு தப்பி சென்ற அவர் மீண்டும் கடந்த 28ஆம் தேதி துபாயிலிருந்து சென்னை திரும்பி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. கொலை செய்துவிட்டு துபாய் சென்று விட்டு மீண்டும் தமிழகத்திற்குள் வந்திருக்கக்கூடிய சாரதாவை பிடிப்பதற்காக தனிப்படை அமைக்கப்பட்டு தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே கோவை மாநகர காவல்துறையின் சார்பில் லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விமான நிலையம் மற்றும் துறைமுகங்கள் என அனைத்து பகுதிகளுக்கும் இந்த லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாரதா மீண்டும் இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு கப்பல் மூலமாகவோ விமானம் மூலமாகவோ தப்பிச் செல்லாமல் இருப்பதற்காக தற்பொழுது லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் 5 பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முக்கிய குற்றவாளியான சாரதா இதுவரை காவல்துறையினரிடம் சிக்காமல் இருக்கிறார். சாரதாவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தனிப்படை போலீசார் மேற்கொண்டிருக்கின்றனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி.